ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு வடை ரெசிபி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்காக நான் வந்து 1 டம்ளர் அளவு வடைப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா 2 மணி நேரம் ஊறினதையும் தண்ணியை வடிச்செடுத்து நல்லா வந்து எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். வடைப்பருப்பு நல்லா தண்ணி வடிஞ்சு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாம். காஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் தட்டி வச்சுக்கிற வடைகளை வந்து சேர்த்திக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது வந்து கருகி போயிடும், உள்ளே வந்து வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறு நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க. 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி செவந்தெடுத்தால் சூப்பரான வடை. என்னோடய ஸ்டைலில் அருமையாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் அருமையாகவும் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவோட சந்திப்பு. நன்றி, வணக்கம்.